Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. நிஃப்டி 136 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,579 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 50,640 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 263 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 543 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 80,830 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது சென்செக்ஸ். இது போக ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபெட்ரல் பேங்க் ஒரு 2.5% பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே 1% to ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இன்றைக்கி மார்க்கெட்டில் 11% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி ரீசன் என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஒரு 3% ஆஃப் த ஈக்விட்டி வந்து கை மாறி இருக்குது எஸ் பேங்க்கில். அதுபோக இன்றைக்கி ஃபண்ட் ரைசிங்கும் பண்ண போகிறாங்க. இப்போ 21 ரூபா இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி 22.93 காசில் இருந்தது, 21 ரூபா வந்துருக்கு. 11% வரைக்கும் விழுந்துச்சு. இப்போ 9.5% நெகட்டிவில் இருக்குது. ஆக்சுவலி 3% ஓனர்ஷிப் கை மாறி இருக்குது. அட் த சேம் டைம் 3% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. இன்றைக்கி ஃபண்ட் ரைசிங்கும் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுமிட்டோமோ அந்த கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவங்க எஸ் பேங்க் வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாட்டு கொண்டு வரதுக்கு ஆர்பிஐட்ட அப்ரூவலும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் எஸ் பேங்க்கில் அப்டேட். இன்றைக்கி 11% வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஃபேக்ட் அதாவது ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் இந்த கம்பெனி 15% வரைக்கும் மேலே போயிருந்துச்சு. இது போக பர்தி பாஸ்பேட்ஸ் 4% அப்பு 52 ஹைலாம் டச் பண்ணியிருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து ரஷ்யா அண்ட் பெலாரஸ் இங்கேருந்து வர ஃபெர்டிலைசர் அக்ரிகல்ச்சர் குட்ஸு, அதாவது ரஷ்யா பெலாரஸ்லேருந்து வர ஃபெர்டிலைசர் அக்ரிகல்ச்சர் குட்ஸுக்கு 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொடியூசருக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இந்த டேரிஃப் ஹைக்னால. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்மிங் குவார்ட்டர்ஸில் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஃபெர்டிலைசர் அண்ட் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் இதெல்லாமே 8-10% வரைக்கும் இன்றைக்கி ரேலியாக இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மேலே போகிறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே டேரிஃப் போட்டதுனால நம்ம இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்னு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஏர்லி மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால கம்மிங் குவார்ட்டர்ஸ் நல்லாயிருக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்லேயும் ரேலியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் 25-24 க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர் ரெவன்யூ 18% இன்க்ரீஸாக இருக்குது. பர்தீப் பாஸ்பேட் ரெவன்யூ 19% இன்க்ரீஸாக இருந்துச்சு. கோரமண்டல் இன்டர்நேஷனல் 9% ரெவன்யூ இன்க்ரீஸாக இருக்குது. நேஷனல் ஃபெர்டிலைசரோட ரெவன்யூ 16% விழுந்துருந்துச்சு. ஸோ ஓவர்லாட்டு கம்மிங் குவார்ட்டர்ஸில் நல்லா பண்ணும். ஏர்லி மன்சூனு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும். ரஷ்யாவிலேருந்து வரதுக்கும் பெலாரஸ்லேருந்து வர ப்ராடக்ட்ஸுக்கும் டேரிஃப் போட்டதுனால அப்படிங்கிற பேசிஸில் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி ஷேரை வந்து பற்றி நீங்கள் நிறைய வாட்டி கேட்பீங்க. ஆக்சுவலி என்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ விரைவில் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ என்எஸ்சியோட அந்த அன்லிஸ்டட் ஷேர் வந்து 60% பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் மேலே போயிருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் ஆட்டு பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா அந்த ரேஞ்சில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி 1,500 ரூபாவில் இருந்தது, இப்போ 2,400 ரூபாய்க்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஐபிஓ வரதுனால நிறைய பேர் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டாங்க போல். என்எஸ்சியோட கரண்ட் ஆட் இருக்கிற பி ரேஷியோ 70 இருக்குது, பிஎஸ்சியோட பி ரேஷியோ 83 இருக்குது. என்எஸ்சியோட ரெவன்யூ க்ரோத் அந்த சிஏஜிஆர் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 22-25 அந்த காலகட்டத்தில் 33% இருக்குது. நியர்லி 19,177 crores. நெட் ப்ராஃபிட் சிஏஜிஆர் க்ரோத் 36% இருக்குது. 12,188 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மேபி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல டிவிடெண்டும் கொடுக்க சான்சஸ் இருக்குது என்எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் நிறைய வாட்டி கேட்பீங்க ப்ரோ பிஎஸ்சி வாங்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி. பட் பிஎஸ்சி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நல்ல கம்பெனி, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பி ரேஷியோ 83 இருக்குது. இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. டாடா ஏஐஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து 62 crores ஒர்த் ஆஃப் ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. லீப் ஃப்ராக் ரூரல் இன்க்ளூஷன் இந்தியா அவங்க தான் 0.12% அந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபோசிஸில் டிவிடெண்ட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் ப்ரொமோட்டர் குரூப்புக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.3 crore வந்து டிவிடெண்ட் போகுது. அதாவது 2,300 கோடி டிவிடெண்ட் வந்து ப்ரொமோட்டர் என்டிட்டிக்கே போகுது. 2,330 கோடி டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் என்டிட்டிக்கு போகுது.
ஆக்சுவலி அவங்க டோட்டல் டிவிடெண்ட் வந்து ஃபினான்ஷியல் 25ல 43 ரூபா. இப்போ லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 21 ரூபான்னு நினைக்கிறேன். டோட்டல் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது. அந்த டைமில் 1527 கோடி தான் டிவிடெண்ட். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சேர்மனாக இருக்கிற நந்தன் நிக்கல்கானி அவர் வந்து 4 crore ஷேர் ஓன் பண்ணுறாரு. அவருக்கு 175 கோடி டிவிடெண்ட் போகுது. இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அவர் 1.5 crore ஷேர் ஹோல்ட் பண்ணுறாரு, 65 கோடி டிவிடெண்ட். கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் 3.2 crore ஷேர் ஓன் பண்ணுறாரு, 137 கோடி டிவிடெண்ட் போகுது. அவரும் ஒரு ப்ரொமோட்டர் என்டிட்டி. சுதா கோபாலகிருஷ்ணன் அவர் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டிங் 9.5 crore ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க, 410 கோடி அவங்களுக்கு டிவிடெண்ட் போகுது. நெக்ஸ்ட்டு ரோஹன் மூர்த்தி, இது நாராயணமூர்த்தியோட சன்னு, 6 கோடி ஷேர் ஓன் பண்ணுறாங்க, 261.5 கோடி டிவிடெண்ட் அவங்களுக்கு போகுது. அக்ஷதா மூர்த்தி இவங்க பொண்ணு 167 கோடி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மூலமாட்டி ஏர்ன் பண்ணுறாங்க, 3.8 crore ஷேர் ஓன் பண்ணுறாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நிக்கிட்டா, அடுத்தது வந்து மிலான் ஷிபுலால் மான்சந்தா, அதாவது நிக்கிட்டா அண்ட் மிலான் ஷிபுலால் மான்சந்தா அவங்க வந்து 26.3 crores டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. தனுஷ் நிக்கல்கானி சந்திரா இவங்க 14 crores. எங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கிற எக்கார் ரோகன் மூர்த்தி இவங்க 6.5 crore வந்து டிவிடெண்ட் மூலமாட்டி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஐசி செக்யூரிட்டிஸ் இதுக்கு வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 7 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இது டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து நோ மோர் ரிலீஃப் ஃபார் வோடாஃபோன் ஐடியா, இனி வந்து ரிலீஃப் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கைவிரிச்சிட்டாங்க. இது போக அவங்களுக்கு 88,000 கோடி அந்த ஏஜிஆர் டியூஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வோடாஃபோன் ஐடியாலாம் ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக சர்வே ஆகுறது ரொம்பவே கஷ்டம்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலி ஐடிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 421 தாண்டி போச்சு, இப்போ 417 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஐடிசி. ஐடிசியில் என்னன்னா ஜிகுஜி பார்ட்னர்ஸ் வந்து ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்காங்க 5.47%. இதில் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஸ்டேக் வந்து ரீசெண்டாக விற்றுருந்தாங்க. அதாவது 25.4% இருந்தது, 22.9% குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகுஜி பார்ட்னர்ஸ் வந்து 5.47% ஆட்டு ஐடிசியில் ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஐடிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிஸ்னஸில் வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 285 வில்லேஜஸ் கவர் ஆகும். 5251 கிலோமீட்டர் பைப்லைன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஒரு 10 year கான்ட்ராக்டு. ஸோ கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்என்டிக்கு இந்த வாட்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. பேட்டா இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் 20% வரைக்கும் விழலாம் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க வீக் சேல்ஸ்னால. ஸோ 1100 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லி செல் கால் கொடுக்குறாங்க பேட்டா இந்தியாவுக்கு. ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் 2 quarters ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா போராக தான் பண்ணியிருந்தாங்க. இது பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 731 கோடி ஒர்த் ஆஃப் பிளாக் டீலு 14.22 crore ஷேர் வந்து கை மாறி இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேபி இதை செல்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 2 wheeler சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஹோண்டாவை ஓவர்டேக் பண்ணி ஹீரோ வந்து ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. 4,88,997 யூனிட்ஸ் விற்று ஹீரோ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ விடா ஸ்கூட்டரும் விரைவில் லான்ச் பண்ணுவாங்க ஜூலையில். ஹோண்டா 4,17,756 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் 3,09,287 யூனிட்ஸு. பஜாஜ் 1,91,412 யூனிட்ஸ். சுசுகி வந்து 1,07,780 யூனிட்ஸ். ராயல் என்ஃபீல்டு 75,820 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரேங்க் படி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஹோண்டாவை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. டாரண்ட் பவர் வந்து எல்என்ஜி சப்ளை பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து பிபி சிங்கப்பூர் கூட போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாரண்ட் பவர் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட 0.41 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் வந்து சப்ளை இருக்கும் இந்த லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸு. 2027 36 வரைக்கும் இந்த கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க. இது வந்து டாரண்ட் பவர் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து யூஐ பாத் அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த ஏஜென்டிக் ஆட்டோமேஷனை வந்து குளோபலி ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூவன்ஸ் மூலமாட்டு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க மூலமாட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளாகிறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து அப்டேட்டு என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியன் லிக்விட்ஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி வந்து முந்த்ரா போர்ட் விளையாட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷன் விஷயமாட்டு
யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதானி குரூப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. பயோகானில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்களோட ஒரு ஜெனரிக் டயபெட்டிஸ் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா CDSCO அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது லிராக்லூடைட் அப்படிங்கிற நேமு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ட்ரக் ரெகுலேட்டரி தான் CDSCOன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் ஜெனரிக் டயபெட்டிஸ் மெடிசன் அவங்க மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 33.64% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அதில் வந்து 282 மெகாவாட் ஹைப்ரிட் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் செமிகண்டக்டர் கம்பெனிஸ் எக்ஸ்ஃபேப், DNEX, குளோப் எட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஃபேப்ரிகேஷன், அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளிங் அண்ட் டெஸ்ட்டு பிளான் வந்து மலேசியாவில் இருக்கிறது அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப் அக்யூசியேஷன் வந்து மலேசியன் கம்பெனிஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஹிந்துஜா குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து புதுசாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் தான் அந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் என்டிட்டி. அசோக் ஹிந்துஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்கில். சன்ஃபார்மாவில் வந்த செய்தி ஆக்சுவலி யூஎஸ் எப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பிளான்ட்டில் ஹலோல் யூனிட்டில் வந்து 2022 மேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ் எப்படியே பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவோட ஹலோல் யூனிட்டில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா குஜராத் அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் 28.50 crores ஒரு டெண்டரில் வந்து லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரைட்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. எம்ஃபோசிஸில் நேற்று ஒரு நியூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து நியூஸ் என்னன்னா ஃபெடெக்ஸ் வந்து இவங்களோட கிளைண்ட்டாக இருந்து போயிட்டு இப்போ ஆசஞ்சரில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஃபெடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக தான் இருக்கிறாங்க. எம்ஃபோசிஸ் தான் நாங்கள் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி எம்ஃபோசிஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ கிளைண்டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க. ஆசஞ்சர் கைவசம் இவங்க இன்னும் போகல அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எம்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.